இன்னையோட பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு போச்சுங்க. நாளைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்க மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் தான் சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மாவரைக்கிற வேலையுமே இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே ஹாலிடே சீசன்லாம் முடிஞ்சு எல்லாமே பேக் டு ரொட்டீனுக்கு வந்தாச்சு. ஸோ ஹஸ்பண்டுமே ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. ஸ்கூல்ஸ் மட்டும் தாங்க ஹாலிடே, ஆஃபீஸஸ்லாம் ரொட்டீன் தான். இதுக்காக தாங்க ஹஸ்பண்டுக்குமே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ ஈஸியான ரெசிபி பார்த்தா இன்னைக்கு புளி சாதமும் முட்டையும் தான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனால அது எப்பயுமே ஃப்ரோசன் ஆயிரும். அதனால ஹீட் பண்ணி தான் மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேர் ஆயிலை மெல்ட் பண்ணிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு இந்த விட்டமின் இ டேப்லெட்ஸ் அது கூட ஆட் பண்ணிப்பேன். விட்டமின் இ டேப்லெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எசென்ஷியல் ஹேர் க்ரோத்துக்கு. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேபி ஹேர்ஸ்லாம் க்ரோ ஆகும் அங்கங்கே. யூஸ்வல் தான் ஸ்கூல் தொடங்கிட்டாலே ஒரே பிஸியான ரொட்டீனில் தான் போகும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலாம் அப்ளை பண்ணி ஹேர் பாத் பண்ணி விடுவேன் தீக்ஷராக்கு. எங்கள் வீட்டு குட்டி வாண்டுக்குமே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அக்கா அப்ளை பண்ணிட்டாங்கன்றதுனால எனக்குமே வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. தீக்ஷராக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது தான். அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கு ரெண்டு பேருக்குமே. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலே ஒரே கிராங்கி ஆயிடுவாங்க, அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கூட விளையாடினா அவங்களுக்கு பொசசிவ்னஸ் வந்துடும், அவங்க கூட விளையாடினா இவங்களுக்கு பொசசிவ் வந்துடும். ஸோ அதனால ரெண்டு பேரையும் விளையாட வச்சு என்கேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ஸ்க்ரீன் டைம் கொடுத்து கொஞ்சம் நேரம் உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட மீ டைம். கொஞ்சம் நேரம் எனக்குமே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற வேலை இருந்துச்சு இன்னைக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வின்டர்ஸில் ஸ்கேல்ப் ரொம்பவே ட்ரை ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹீட்டர்ஸ் ஓடிட்டே இருக்கிறதுனால ஸ்கேல்ப்லேருந்து டேண்ட்ரஃப் வந்துகிட்டே இருக்கும். என்னோட ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் தான் எனக்கு டைம் கிடைக்கும். நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். டைமில் பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் நிறையவே இருக்கும். என்னோட ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கான டைம் கொஞ்சம் கம்மி தான். மார்னிங் அரைச்ச மாவு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஓவனில் வச்சு ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டின்னருக்கு இட்லியும் வடகரியும் தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். வடகரிக்காக தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே. சைடில் பார்த்தீங்கன்னா இட்லிக்குமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூலுன்றதுனால எல்லாமே நம்ம அவசரமாக தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதாங்க. அடுத்த விழாக்களை பார்க்கலாங்களா? அது இருக்கும் சொந்தங்கள்.